செய்வோம். உலகின் எழிலை காண வழிகள் செய்வோம். மண்ணாய் நெருப்பாய் அழியும் விழிகள் அதனை அழிவே ஏதுமின்றி பயன்பெற செய்வோம். இருவிழி அதனை நாம் தானம் செய்வோம். உலகின் எழிலை காண வழிகள் செய்வோம். வெற்றி, அவங்க உன் ஸ்கெடியூல் கேட்டு வந்திருக்காங்க. ஏதோ ஹெல்ப் ட்ரிங்க் ஆட் பண்ணணுமா? வெல் சக்தி, என் ஷெடியூல் பார்த்து நீயே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. இல்லை வெற்றி, நீ தான் உங்கள் ப்ராடக்ட்டை பார்த்து டிசைட் பண்ணணும். அதனால தான் சொல்கிறேன். என்ன பெருசா கோகோ பெப்சியோ பிளேஸ் கிட்ட போய் பணம் கொடுத்துறது இப்போ என்கிட்ட வந்திருப்பாங்க. என்னால் அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ண முடியாது. ரைட் எதுனா நில்லுடா, நீ இப்போ பீக்கில் இருக்கடா. நீ எது செஞ்சாலும் இப்போ குழந்தைங்க மத்தியிலையும் யூத் மத்தியிலையும் ஈஸியாக போய் சேரும்டா. நீ சொல்கிறதெல்லாம் வாங்குறாங்க. அதனால தான்டா சொல்கிறேன். டேய், அதுக்கு என்ன இப்போ? அதை ரேட் எடுத்து சொல்லிட்டேன்ல. அவங்க ப்ராடக்ட் வந்து ஒரு ஹெர்பல் ட்ரிங்காண்டா. அதில் நிறைய பருப்புகளை போட்டு வறுத்து அரைச்சு. டே பேர் கஞ்சிடா. கேவலம் ஒரு கஞ்சிக்காக என்ன போஸ்ட் கொடுக்க சொல்கிற? டேய், அதுக்கு ஊரில் நிறைய பாட்டிங்க இருக்காங்கடா. கஞ்சி குடிச்சு ஸ்டைலில் ஒரு போஸ்ட் கொடுக்க முடியுமா சொல்லு? என்னை வச்சு காமெடியாக தான் பண்ணுறியா? டேய் வெற்றி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுடா. மக்களுக்கு தீங்கு விளைவிக்கிற எத்தனையோ பொருட்களை அவங்க ஏமாற்றி வாங்க வைக்கிறோம். இளைய தலைமுறை எவ்வளோ தப்பான வழியில் வழி நடத்திட்டு இருக்கோம் தெரியுமா? இந்த ஒரு நல்லதாவது பண்ணுவோமேடா. இப்போ டேய் முடியாது, போய் சொல்லு. நான் தான் அப்போவே சொன்னேன்ல, அவன் இதெல்லாம் செய்ய மாட்டான்னு. அவனுக்கு ப்ராடக்ட்ஸ் பற்றிலாம் கவலை கிடையாது. காசு கொடுத்தா எவ்வளோ போய் வேணாலும் சொல்லுவான். போன வாரம் ஒரு பிஸ்கெட் ஆடு, வெறும் ஒரு பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி கலெக்டர் ஆகிறான். இப்போது வெறும் தண்ணி, பச்சை தண்ணியை குடிச்சிட்டு திருடங்க கிட்ட சண்டை போட்டு குழந்தைய காப்பாற்றுறாங்க. எல்லாம் வெளிநாட்டு கம்பெனி. காசு தான் அவனுக்கு முக்கியம். ஆனால் நல்ல ப்ராடக்ட் சொல்லும் போது மட்டும் இமேஜ் பற்றி யோசிப்பான். நீங்கள் போங்க. ஹலோ அண்ணா, எங்க இருக்கீங்க? சொல்லுமா. காலேஜ் ஓகே ஓகே ஓகே, டைம் ஆகுதுன்னு சொல்றல. வரேன் சீக்கிரம் வாங்க. வரேன். அண்ணா, டேட்ஸ் பார்த்து தாங்க சொல்லணும். அண்ணா, அண்ணா. என்னம்மா ரொம்ப மரியாதை தர? பின்ன என்ன, எவ்வளவு கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடினாங்க, அத பத்தி ஒண்ணுமே சொல்லல. டான்ஸா? ஓ அதுவா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குன்னு சொல்றதே நல்லா இல்ல. ஆமா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் ராமா கிருஷ்ணான்னு ஏதாவது பாடிட்டு ஆடிட்டே இருக்கீங்க. சொசைட்டிக்கு ஏதாவது நல்ல மெசேஜ் சொல்ல முடியுமா? இதுல உனக்கு கோவம் வேற. கரெக்ட். பாக்கு சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதி, ஆனா அதை சாப்பிட்டா நாள் முழுக்க சுறுசுறுப்பா ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம்னு போய் சொல்லணும் இல்ல? அப்படி சொல்றது எங்க தொழில்மா. மத்தவங்க தான் அதை வாங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். ஏன் யோசிக்க மாட்டாங்களா? எங்க யோசிக்க விடுறீங்க? ஒரே வாரத்துல முகம் சிகப்பா அழகா ஆயிடும், இல்லனா பணம் வாபஸ் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றீங்க. இத பொய்ன்னு தெரிஞ்ச நானே ஃபேஸ் கிரீம் வாங்கி ஒரு வாரம் யூஸ் பண்ணி என்ன யூஸ்? இதுதான் சொந்த காசுல சூனிய வைக்கிறதுன்றது. அது உங்க தப்பு. எப்படி இப்படி ஏமாத்துறது மட்டும் நல்லதா? இதோ பாருமா, விளம்பரம் தான் இப்ப உலகமே. நம்ம காதை கொடையிற குச்சியில இருந்து வாங்க போற லக்ஸுரி கார், பிளாட்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் விளம்பரம் தேவை. விளம்பரம் இல்லைன்னா உலகமே இல்லை. ஏன் நீ கத்துக்கிற மியூசிக் எடுத்துக்க. நல்லா விளம்பரப்படுத்துற திரையசை பிரபலமா இருக்கா? இல்ல எப்பயாவது ஆண்டுக்கு ஒரு முறை ஏதோ ஒரு சபால பாடுறாங்களே கீர்த்தனைகள், அது பிரபலமா இருக்கா? நீ ஏன் சொல்லு. தேவையில்லாத விஷயத்த நியாயப்படுத்துறதா உங்க விளம்பரம். நல்ல விஷயத்துக்கு அது தேவையே இல்லை. விளம்பரம் இல்லைன்னா இப்ப மார்க்கெட்ல வர புது ப்ராடக்ட்ஸ் பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியப்படுத்துறதுக்கும் திணிக்கப்படுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு.
ஸ்கூல் குழந்தைங்க நூடுல்ஸ் சாப்பிட்டா போதும், வேற எதுவும் தேவையில்லை. வயசானவங்க ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிடணும். நல்லா இருக்க மொபைல 1 வருஷத்துக்கு மேல யூஸ் பண்ணா கேவலம். நிறம் கம்மியா இருக்க யூத்துக்கு தன்னம்பிக்கை இல்ல. பெர்ஃபியூம் ஆட் பத்தி சொல்லவே தேவையில்ல. இதெல்லாம் தானே நீங்க. ஏமா இதெல்லாம் எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு. ஏன் உன் கூட பிறந்த அண்ணன் கிட்ட கேட்க வேண்டியதானே? செய்வானா அவன்? என்கிட்ட வந்து சொல்ற? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன் தெரியுமா? நீ விட்டா பேசிட்டே இருப்ப. ஆமா, நீ ஏதோ காலேஜ்ல கீபோர்ட் ப்ரோக்ராம் இருக்குன்னு சொன்னியே, மறந்துட்டியா? எப்ப போற? ஓ மை காட், மறந்தே போச்சே. உங்ககிட்ட அப்புறம் பேசிக்கிறேன். எப்பா சார், என்னுடைய ஹெல்த் ட்ரிங்க் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பல வருஷமா பல தலைமுறையா நாம குடிச்சிட்டு வந்தது தான். இப்போ வந்த சில ஹெல்த் ட்ரிங்க்ஸால இதோ பாருங்க, நான் எத்தனை தடவை தான் சொல்றது, நாங்கள் ரொம்ப சின்ன ஏஜென்சி, நாங்கள் வளர்ந்துட்டு தான் வரோம். தயவு செஞ்சு வேற ஏஜென்சியை போய் பாருங்க. இல்லை 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 நீங்கள் கேட்குறமோ நான் தரேன். அதுக்கு இல்லை சார், ப்ராடக்ட் தான் முக்கியம். காம்ப்ளான், பூஸ்ட், போர்ன்விட்டா இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு பண்ணால் எங்களுக்கு பேர் வரும். உங்கள் கஞ்சிக்கெல்லாம் பண்ணால் இருக்கிற பேர் கூட போயிடும் சார். கிளம்புங்க. வந்துட்டாங்க கிராமத்துலேருந்து, இருக்கிற நிலத்தெல்லாம் விற்று பணம் பண்ண வேண்டியது. மெசேஜ் சொல்கிறேன், படம் எடுக்கிறேன், நம்ம கழுத்து எடுக்க வேண்டியது. படிப்பு வாசனை கூட கிடையாது. ஹலோ குட்டி, how are you? I'm fine, doctor. என்ன சாப்பிட்டீங்க? எனக்கு பிடிக்காத இட்லி. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். ஏன், இப்போதைக்கு அதான் டைஜஸ்ட் ஆகும். எனக்கு பிடிக்கல. வேற என்ன பிடிக்கும்? லேசா இருக்குமே, வெயிட் இல்லாம ஒரு சிப்ஸ். அதுக்கப்புறம் முறுமுறுன்னு இருக்குமே அது. அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர்ல இருக்குமே, அது பிடிச்சா குச்சி குச்சி சந்தோஷமா இருப்பாங்களே, இதெல்லாம் எனக்கு வேணும். அதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு கெட்டுடும். ஏன் எல்லாரும் அதான் சாப்பிட்றாங்க, ஏன் எனக்கு மாத்திரம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க சொல்லுங்க டாக்டர் அங்கிள். ஓகே குட்டி, இப்போ நான் சொல்றதை கேளுங்க, அப்புறமா வந்து பார்க்குறேன். ஓகே, மறந்துடாதீங்க அங்கிள். டாக்டர், அவர் ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு சொல்றான், அடிக்கடி வலின்னு சொல்றான். அப்பவே சொன்னேன் இதெல்லாம் வாங்கி தராதீங்கன்னு. நீங்க கேட்டாதானே, நீங்க ஸ்ட்ரிக்டா இல்ல. இப்ப பாருங்க, குழந்தை அவசரப்படுறான். டிவியை பார்த்து அடம் பிடிக்கிறா, வாங்கி கொடுக்கலன்னா மூட் அவுட் ஆயிடுறா. செலவு செஞ்சு இந்த குப்பையெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு எங்களுக்கு என்ன ஆசையா? அரைநெல்லிக்காய் சைஸ்ல ஒரு சாக்லேட், கண்ணுக்கு தெரியாத ஒரு பொம்மை, விலை 35 ரூபாய். இதுக்கு ஒரு ஆட் வேற. வாங்கி கொடுக்கலன்னா ஒரு அடம். சரி, அது போகட்டும். நீங்க குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் வாங்கி கொடுக்க வேண்டியதானே? எந்த டிவில ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும்னு ஆட் கொடுக்குறாங்க. குட்டி குட்டியா வெஜிடபிள்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அப்படி ஒரு நூடுல்ஸ், அதுக்கு ஒரு ஆட். குழந்தைங்க காய், பழம், அரிசி, கோதுமை இதெல்லாம் சாப்பிடறதுனாலும் பரவாயில்ல, எங்க ஹெல்த் ட்ரிங்க் கொடுங்க, இப்படி ஒரு ஆட். நாங்க சொல்றது எங்க கேக்குறாங்க? இதுல ஒரு கார்ட்டூன் கேரக்டர் ரொம்ப ஃபேமஸ், லட்டு சாப்பிட்டா ஸ்ட்ரென்த் வருமா, அதையும் இந்த குழந்தைங்க பிடிச்சுக்கிறாங்க. நீங்க மட்டும் இல்ல, இங்க வர எல்லா பேரண்ட்ஸோட பொண்ணுங்களும் அதுதான். நீங்க தான் உங்க குழந்தைய பாத்துக்கணும். ஓகேவா? ஓகே, நாளைக்கு நீங்க டிஸ்சார்ஜ் ஆகணும். தேங்க்யூ. ஹலோ டாக்டர். டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி தமிழிசை பத்தி வாரந்தோறும் என் பத்திரிக்கையில வர மாதிரி பண்ணிட்டேன். ஆமா, டாக்டருக்கும் தமிழிசைக்கும் என்ன சம்பந்தம்? தமிழிசை மேல உங்களுக்கு ஏன் இவ்வளவு பிரியம்? உங்களுக்கு ஏன் இந்த வேலை? ஹலோ ஹலோ ஹலோ, நிருபர் வேலையை என்கிட்டயே ஆரம்பிச்சிட்டீங்களா? இசைக்கு மொழி இல்லை. தமிழ் படைப்புகள் நிறைய இந்த உலகத்துக்கு வெளியில வரணும். இசை அதுக்கு உதவி செய்யும். நம்ம பண்பாடு, கலாச்சாரம் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் நடக்கணும். அதான் நமக்கு பயன். வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்கள் அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஏற்றபடி அவங்க ஆராய்ச்சி பண்றாங்க. நம்ம ஆளுங்க அதை காப்பி அடிக்கிறாங்க. ஏன், அமெரிக்கால எப்பயோ பேன் பண்ண மெடிசன் பேராசிட்டமால், ஆனா நம்ம நாட்டில் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தேவையா? ஓகே டாக்டர், தமிழிசைக்கு வணக்கம் சொல்லியாச்சு. அடுத்து விளம்பர படம் எடுக்கலான் இருக்கேன். அண்ணா ஒரு நிமிஷம். என்ன? நாளைக்கு காலேஜ்ல இப்பதானே வரேன், அதுக்குள்ள உனக்கு என்ன? இல்ல, நீ தூங்கிட்டனா நான் எப்படி கேக்குறது? தூங்கலாம் மாட்டேன், அதை வந்துடுறேன். Hello, my name is Nancy Daniels, and I'd like to share with you some good news and some bad news.
But the bad news first. அண்ணா சாப்பிட்டியாண்ணா? இதுக்கு முன்னாடி எப்பயாவது இது மாதிரி கேட்டிருக்கியா நீ? ஆமாம், என்ன வேணும்? நாளை காலேஜில் முக்கியமான பூஜை இருக்கு. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆன்மீக சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு பணம் தேவை. நாட்டில் இருக்கிற சங்கம்லாம் பத்தாதா? நீங்கள் வேற புதுசாக ஆரம்பிக்கணுமா? உன்னை எதுக்கு மியூசிக் காலேஜ் அனுப்புகிறேன்? படிக்கிறதுக்கு தானே? அதை மட்டும் பாரு. இல்லைண்ணா, நாங்கள் வணங்குற கடவுள் தான் இந்த உலகத்தையே காப்பாத்துது. அந்த கடவுளை பற்றி சொல்றதுக்காக தான் நாங்கள் சங்கமே ஆரம்பிச்சிருக்கோம். சரியா போச்சு போ. இருக்கிற கடவுள்லாம் பத்தாதா? நீங்கள் வேற புதுசாக ஆரம்பிக்கணுமா? இதுக்கெல்லாம் நான் பணம் கொடுக்க முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது, காசு கொடுத்தே ஆகணும். மது 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 காஃபி காஃபி கேட்டான்ல. ஏன்டா படிக்கிற குழந்தைய டிஸ்டர்ப் பண்ற? அவ வரமாட்டான், நீயே எழுந்து போ. இருடா கிளம்புறேன். டைம் ஆகுது. டிஃபன் என்ன பரவாயில்ல, பால் கொடுங்க. என்னது இது? 2 பிஸ்கட் சாப்பிட்டா 1 டம்ளர் பால் குடிச்ச மாதிரி நீ தானே சொல்லியிருக்க. சாப்பிடு. அடச்சே. அடையார் போகணும். 300 ரூபா ஆகும் சார். நேற்று தான் 250 ரூபா கொடுத்தேன், இன்னைக்கு 300 ரூபா கேட்குறீங்க? நான் என்ன சார் பண்ணுறது? பெட்ரோல் விலைலாம் ஏறி போச்சு, நானும் ஏற்றி தானே ஆகணும். பெட்ரோல் ஒரு ஏறுனா உங்களுக்கு என்னங்க? லிட்டருக்கு 4 ரூபா ஏற்றுனா நீங்கள் 40 ரூபா ஏற்றுறீங்க. உங்கள் காட்டில் மழை. சரி போங்க. ஸ்பாட்டுக்கு இந்த காஸ்டியூம் போட்டு வர சொன்னாங்க. ஓ ஷிட். வைக்காதீங்க, அப்படி அப்படி மாட்டிடுவீங்க. ஏ சக்தி, என்னையே அப்படி அலைய வைக்கிற? முதல்ல ஆபீஸ்க்கு வர சொன்னா இப்ப ஸ்பாட்டுக்கு வர சொல்ற. கார்ல தானே வந்த, என்ன கஷ்டம் உனக்கு? கடுப்பேத்தாத. சரி அங்கேயே வைங்க, அங்கேயே வைங்க. கார் சர்வீஸ் போயிருந்தா பைக்ல வர வேண்டியது தானே? உன் பைக் தான் 5 செகண்ட்ஸ்ல 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வருமே. காரு பைக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் சதி பண்ணுது. சரி வா, வந்துட்டல்ல, டைம் ஆகுது, ஷார்ட்டுக்கு ரெடி ஆகணும். டே முதல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணு, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏய் சார் டிஃபன். என்னது, இதான் பிரேக்ஃபாஸ்டா? சக்தி ஏன்டா என்ன ஆச்சு? ஏன் கத்திட்டே இருக்க? டிஃபன் ரெடி பண்ண சொன்ன, இதை போய் கொடுத்துருக்க. நீ தானே சொன்ன டிஃபனுக்கு பதிலாக இதெல்லாம் சாப்பிடலான்னு. சாப்பிடு. வெற்றி, ஷார்ட் ரெடிடா. ஷார்ட் ரெடி. டேய் ஷார்ட் ரெடிடா. ஏன்டா இப்படி படுத்துறீங்க? நாம சம்பாதிக்கிறது பிடிக்கலையாடா? அது சரி, பணம் மாத்திரம் தான் முக்கியமாடா? ஏதோ பெத்தவங்க பண்ண புண்ணியத்துல இப்ப நான் பீக்ல இருக்கேன். நாளைக்கு மார்க்கெட் மாலை நேரமா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோ, ஒருத்த வரமாட்டான் கை கொடுக்கறதுக்கு. காற்றுல போதே தூற்றிக்கொள். சம்பாரி, நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாது, கொஞ்சமாவது நல்லது பண்ணு. நான் இந்த மாதிரி ஆட் பண்ணனா வேற ஒருத்தன் வந்து பண்ணிட்டு போறான். நான் மாறுறதால எதுவும் மாற போறது இல்ல. எல்லாரும் இப்படி நினைச்சா எப்படி மாத்துறது? ஆட், சினிமா, சீரியல், இது எல்லாத்துக்கும் விதிமுறைகள் கடுமையாக்கப்படணும். அப்பதான் எல்லாம் மாறும். எல்லாத்துக்கும் சட்டம் அரசாங்கம் சொன்னா எப்படி? பொதுஜனங்க நம்மளுக்கும் கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்கணும்ல. எப்படி நம்ம மேல நாமளே தப்பு போட்டுக்கணுமா? டிராபிக் ரூல்ஸ் ஏன் மீறப்படுது? எப்பயாவது ஃபைன் போடுவாங்கன்றனால தானே. அதுவே எப்பவுமே கண்காணிச்சா எவனாவது மீறுவானா? திருடனை திருட விட்டு பிடிக்கிற கதை.
பிளாஸ்டிக் யூசேஜை கம்மி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா கடையிலையும் ஃப்ரீயாக கொடுக்குற பேக்கை இப்போ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் பிளாஸ்டிக் பேக் தயாரிக்கிறத நிறுத்தி பேப்பர் பேக்ஸ் கொடுக்கலான்னு சட்டம் கொண்டு வரலாம்ல? கொக்கு தலையில் வெண்ண கதை. இதெல்லாம் மாறும்டா. நம்ம எல்லாரும் நம்ம கொள்ளு பேரன் காலத்திலையா? இது என்ன பள்ளிக்கரண இஷ்யூன்னு நினைச்சியா உடனே மாறுறதுக்கு? கொடுங்கி ஒரு இஷ்யூ பல வருஷம் ஆகும் மாறுறதுக்கு. இந்த பார், எனக்கு பணம் தான் முக்கியம். வாங்குறவங்க அதை பற்றி யோசிக்கணும்னா யோசிக்கிறேன்னா வெற்றி என்னடா ஆச்சு? டேய் என்ன ஆச்சு? யாராவது டாக்டர் கூப்பிடுங்க. ஏய் என்னடா ஆச்சு? கூப்பிடுங்க சார் சீக்கிரம். நீங்க ஏன் பின்னாடியே தெரிஞ்சிட்டு இருக்கீங்க? யாராவது டாக்டர் கூப்பிடு. என்ன பண்றீங்க சார்? ஓகே ஓகே. நான் அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஹலோ ஹலோ டாக்டர். வெற்றிக்கு இப்போ எல்லாம் ஓகே இல்லை? அவன் இவ்வளோ சீக்கிரம் வேலை பண்ண வந்துட்டான்? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஹி இஸ் குவைட் ஆல் ரைட். உங்களை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது டாக்டர். மக்களுக்காக நல்லதை பண்ணணும்னு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அதை புரிஞ்சிக்காம நாங்கள் சில நல்ல விஷயங்கள் பண்ணும்போது. ஹலோ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். என்னை இவ்வளோ சீக்கிரம் குணப்படுத்துறதுக்கு உங்களுக்கு தான் நான் தேங்க் பண்ணணும். ஏண்டா ஒரு நாள் வெறும் வயிற்றுல சாப்பிட்டதுக்கே சுருண்டுறியா நீ? அது சும்மா இல்லைங்க, ஸ்லோ பாய்சன். இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு போய் சேரக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ பாடுபடுறேன். நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை, நம்ம முன்னோர்கள் சொன்னதுதான். இதை நம்ம மறந்துட்டு வெளிநாட்டு பாணியில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனோட விளைவுகளை நாம் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஜஸ்ட் உங்களுடைய உதவிகளோட மக்களுக்கு நான் அதை ஞாபகப்படுத்துகிறேன், அவ்வளோதான். பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே குறிக்கோளாக வச்சுட்டு நான் இந்த விளம்பரத்துறையை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதன் விலைகள் பற்றி நான் யோசிச்சதே கிடையாது. சக்தி, இனிமேல் நம்ம சைன் பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாமே நல்ல ப்ராடக்டான்னு பாரு. முக்கியமாக இந்திய தயாரிப்பான்னு பாரு. ஓகே, ஒரு நல்ல ஆரோக்கியமான மாற்றத்தை இந்த விளம்பரம் ஏற்படுத்துவோம்னு நம்புவோம். என்ன நம்பலாமா?